பிஸ்னஸ் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா வண்டியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. காற்று இல்லாமல் ஓட்டினாங்க. இன்றைக்கி டே 109. இன்றைக்கும் வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு போகல, ஈவினிங் ஷிஃப்ட்டு 7 to 10 வச்சுருக்கேன். அந்த 10 hours கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்குறேன். மார்னிங் ஃப்ரீ டைமில் வந்துட்டு எனக்கு அந்த டிசைனிங் ஒர்க்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்குல்ல, ஒரு டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். முன்னாடியே நான் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு இப்போ ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன். நேற்று மார்னிங் வந்துட்டு ஃபுல்லாக வெளியில் போய் ஒரு ஷாப்பாக போயிட்டு நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு வந்தேன். அதில் 1-2 பிளேஸை வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு சரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் அதை காமிக்கிறேன். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது என்னென்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு வந்துட்டு இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. ஸோ நம்ம கஸ்டமைஸாக நிறைய பண்ணலாம். பட் பிஃபோராக வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்காக வந்துட்டு இப்போதைக்கு வேர்ட்ஸு ப்ளஸ் வேறு எதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிக்சரு அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவில் இருக்கிறேன். மொத்தம் 3 டைப் சைஸில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். 2 inches, 2.5 inches அண்ட் 4 into 2 inches சைஸில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 இதை ரெடி பண்ணுறதுக்கு 3 to 4 hours ஆச்சு. டக்குன்னுட்டு சொல்லலாம், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேலை அப்படின்ட்டு. ஆனால் நான் ரொம்ப பார்ப்பேன், நுண்ணிப்பாக பார்ப்பேன். ஏன்னா நம்ம கட் பண்ணக்குள்ளே வந்துட்டு எந்த பிசரும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்து தான் வந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு இதை டிஜிட்டல் ஃபைலாக கூட வந்துட்டு நான் இப்போ செல் பண்ணலான்ட்டு பிளானில் இருக்கிறேன். இப்போதைக்கு இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இந்த டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஷிஃப்ட்டு 7 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சிஎம் இன்றைக்கி சொல்லிட்டுனேன் டயர் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னென்னா வண்டியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் வந்து வேறு வழி இல்லை, டயர் மாற்றியே ஆகணும். ரொம்ப பாதியாக வர மாதிரி போயிடுச்சு. இப்படியே வச்சுட்டு போனோம்னா ஆள் நடுத்தரில் நிற்கிற மாதிரி போயிடும். இப்போ தான் அது விட்டு மாற்றிட்டு இருக்காங்க. காற்று இல்லாமல் ஓட்டினாங்க. காற்று இல்லாமல் ஓட்டினாங்க. புது டயரு மாற்றியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பழைய டயரில் வந்துட்டு டான்ஸ் பண்ணிகிட்டே தான் இந்த பைக்கில் போயிட்டுருப்பேன். அதனாலேயே தான் அந்த பேக் பெயின்லாம் வர மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எத்தனை நாள் வண்டி ஓடும் அப்படின்னு. வண்டி கிடையாது, சாரி, இந்த டயர் வரும்னு பார்ப்போம்.